Hudson Code. வணக்கங்க. வணக்கம் சார். வயசானவங்க நம்மளை சுற்றி இருந்தால் லைஃப் போர் அடிக்குதுன்னு எல்லா வீட்லேயுமே முனகுறாங்களே, அது ஏன்? போர் அடிக்குதுன்னா ஆமாம், அதாவது இந்த தலைமுறை நிறைய விஷயங்களை விரும்புது, நிறைய விஷயங்களை விரும்புறதில்ல. கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள், குறிப்பாக ரிட்டையர்டு பீப்புள் வீட்டுக்குள்ளே சுற்றி வந்தாங்கன்னா இன்றைய தலைமுறையின் வேகத்துக்கு அவங்களால ஈடு கொடுக்க முடியலை. ஒன்று, அந்த பழைய ப்ரையாரிட்டிஸ் எல்லாமே இப்போ மாறிக்கிட்டு இருக்கு இல்லையா? இப்போ அஸ்லாங் அஸ் எ பர்சன் அவர் காலையில் எழுந்திரிச்சு ஒரு ஆஃபீஸ் போகிறாரு, போயிட்டு சாயந்தரம் தான் வராரு அப்படின்னு இருக்கிற வரைக்கும் அவரால் அந்த வீட்டுக்குள்ளே பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் திடீர்னு ஒரு நாள் சந்தோஷமாக அவருக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்து, அதாவது அலுவலகத்துக்கு சந்தோஷமாக அவருக்கு சந்தோஷம் இல்லாமல் ரிட்டையர்மெண்ட்டை கொடுத்து கொண்டாந்து இறக்கி விட்டு போயிடுறாங்க. அதுக்கு பிறகு ஒன்று, அவருக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு தாழ்வு மனப்பான்மையோ அல்லது எதையோ இழந்துட்டோன்ற உணர்வோ வருது. சுற்றி இருக்கிறவங்களுமே அவரை ஒரு சின்னதாக பேர்டன் மாதிரி பார்க்குறாங்களோ அப்படின்னு கேட்கலாமான்னு பார்த்தேன். அப்போ நாமே அந்த வயசுக்கு கிட்ட தானே போய்கிட்டு இருக்கோம் இப்போ. அதனால தானங்க இதெல்லாம். அதனால் சில விஷயங்களை கேர்ஃபுல்லாக பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதில் முதல் விஷயம் என்னென்னாக்க, அந்த வயதானவர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, தன்கிட்ட எல்லாமே சொல்லப்பட வேண்டும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. என்கிட்ட சொல்லவே இல்லை, என்கிட்ட சொல்லவே இல்லை, என்கிட்ட சொல்லவே இல்லைன்ற விஷயம் அடிக்கடி வருது. அதாவது இப்போ ஒரு பையன் ஆஃபீஸில் இருக்கான், அவனை திடீர்னு இப்போ சென்னையில் இருக்கிற ஒருத்தனை பாம்பேக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவன் அடுத்த நாள் காலையில் 5:30 கிளம்பி ஃப்ளைட் பிடிச்சிருவான். அப்பா 7 மணிக்கு எந்திரிச்சு, எங்கே அவன்? பாம்பே போயிருக்கார். என்கிட்ட சொல்லலை, சொல்லிட்டுல போகணும் அப்படின்னு சொன்னோடனே அந்த மருமகள் என்ன நினைப்பாங்க? நீங்கள் உன்கிட்டயா சொல்லணும், அவன் பாஸ் சொல்லியிருக்கான், அவன் போகிறான். லேட் நைட்டில் கூட ஃபோன் பண்ணி அவசரமாக அவருக்கு போகணும்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் போய் தூங்க போயிட்டீங்க, உங்களை எழுப்ப முடியுமா அப்படின்னு மனசுக்குள்ளே நினைப்பாங்க. சில பேர் சொல்லவே சொல்லிடுவாங்க. இது எதுக்குங்க நீங்கள் கேட்குறீங்க? ஆமாம், எல்லாத்தையும் அப்படி சொல்ல முடியுமான்ற கேள்வியில் அது நிற்கும். இவங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் தன்ட்ட சொல்லப்படாமலே அந்த வீட்டில் நடக்குதுன்னு அவங்க நினைக்கிற போது இவங்க தனிமைப்படுத்தப்படுறாங்க. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுவே அவர் சர்வீஸில் இருக்கும்போது இது நடந்திருந்ததுன்னு வைங்க, அவரே பெருசாக கண்டுக்க மாட்டார். அவர் முதல்ல அவர் வேலையிலே சரியாக இருப்பார். இப்போ அவருக்கு இந்த ரெகுலர் ரொட்டீன் பாதிக்கப்படும் போது, இது ஏன் அவங்க சொல்லலை, அந்த காய்கறி ஏன் வாங்கினது எனக்கு சொல்லலை, இந்த கணக்கு என்னாச்சு, இப்படி 100 கேள்விகள் அவருக்குள்ளே வருது. சில சமயம் அவங்க ஸ்பவுஸ், வீட்டம்மாவோ அல்லது கணவரோ யாரோ ஒருத்தர், அவங்களே அதை ஒரு பேர்டனாக நினைக்கிறாங்களோ. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது நிறைய ஆண்கள் தான் செய்கிறாங்களோன்னு நான் நினைக்கிறேன். இல்லை நீங்கள் வழக்கமாக ஆண்களை திட்டுற மாதிரி இதுலேயும் திட்டாதீங்க. இல்லை சார், அவங்களுக்கு தான் அது ரொம்ப அந்த மாதிரி தோணுதுன்னு. பெண்களும் சொல்லுவாங்க, அதாவது அந்த மருமகள்கள் அவங்கள்ட்ட சொல்லாமல் ஒன்று செஞ்சிட்டாங்கன்னா. இப்போல்லாம் ஆனால் அந்த மாதிரி சொல்லவே முடியதில்லை. சிவசங்கரி மேடம் பாலங்கள்னு சொல்லி ஒரு கதை எழுதினாங்க. அது இந்த 1960களில் வாழற ஒரு ஃபேமிலி. அதில் அந்த மாமியார் எங்கேயோ ஒரு இடத்துக்கு கிளம்பி போயிருக்காங்க, கதாகாலட்சேபத்துக்கு அதுக்கோ போயிருக்காங்க. அப்போ இந்த மருமகள் இருக்காங்க. இந்த மருமகளுடைய உறவுக்கார பொண்ணு ஒன்று வருது, கல்யாணமாகி புதுசாக வருது. இவங்களுக்கு ஒரு நிமிஷம் என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்புறம் தானே சொந்தமாக சிந்திச்சு ஒரு கேசரி ஒன்று செஞ்சு அவங்களுக்கு கொடுத்து, அப்புறம் வெத்தலை பாக்கில் ஒரு ப்ளவுஸ் பிட்டும் 10 ரூபாய் பணமும் வச்சு கொடுக்குறாங்க. அந்த காலத்தில் 10 ரூபான்றது ஜாஸ்தி தான். 60ல் 10 ரூபான்னா என்ன பெரிய விஷயம். வச்சு கொடுக்குறாங்க. அவங்க கிளம்பி போன அப்புறமா தான் அவங்க கிளம்புற மாதிரி இருக்கும்போது அந்த மாமியார் அந்த பாட்டி வந்துடுறாங்க. வந்துட்டு, என்ன கல்யாணம் ஆகி வந்திருக்கா, நீ மசன்னு பார்த்துட்டு நின்னியா, ஏதாவது கொடுத்தியா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. உடனே அந்த பொண்ணு, அந்த வந்திருக்கிற பொண்ணு, பாட்டி எல்லாமே சித்தி எனக்கு கொடுத்துட்டாங்க, கேசரி பண்ணி கொடுத்தாங்க, அப்புறம் வெத்தலை பாக்கில் எனக்கு ப்ளவுஸ் பிட்டும் வச்சு கொடுத்து எங்கள் வீட்டுக்காரருக்கு 10 ரூபாய் வேறு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அது கிளம்பி போய்டு. அந்த பொண்ணு கிளம்பி போன உடனே இந்த பாட்டி தன்னோட பொட்டியை எடுத்து எல்லா பொருளையும் அடுக்கி, நான் என் மகள் வீட்டுக்கு போகிறேன்னு கிளம்புறாங்க. உடனே இந்த மருமகள் நான் எதாவது தப்பாக செஞ்சுட்டேன்னா சொல்லுங்கன்னு கெஞ்சி கேட்குறேன். இப்போ நீயே எல்லா முடிவும் எடுக்க ஆரம்பிச்சிட்ட, எப்போ நீயே 10 ரூபா கொடுக்கறதுன்ற முடிவுக்கு வந்துட்டியோ, இனிமேல் இந்த வீட்டில் எனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி அவங்க கிளம்பி போய், உயிர் சொந்தம் இல்லை, பொருள் சொந்தம் இல்லை. இப்படி ஒரு காட்சியை
சிவசங்கரி மேடம் அந்த நாவலில் இன்னைக்கு அதை படிக்கும்போது நமக்கு வேடிக்கையாக இருக்கும். ஏன்னா இந்த தலைமுறை பெரும்பகுதி விஷயங்களை டிஸ்க்ளோஸ் பண்ணுறது இல்லை, கன்சல்ட் பண்ணுறது சுத்தமாக இல்லை. கிடையாது. பல விஷயங்கள் அந்த வீட்டில் என்ன நடக்குது, அந்த பிள்ளைகள் எங்கே இருக்காங்கன்றதை இன்னொருவர் சொல்லி நாம் தெரிஞ்சுக்கும்படியாக இருக்கும். அதுதான் அந்த பெற்றோருக்கு சுருக்குன்னு குத்தும். ஏன்னா அவங்க பையன் ஏதோ காருக்கு புக் பண்ணியிருக்கானாமே, ஆமாம். அவரா காரா, யார் ஏன் மகனா, நிஜமாக தான் சொல்கிறீங்களா? ஆமாங்க, அவன் வந்து 2-3 நாளாகவே சுற்றிட்டு இருந்தான், இந்த காரா அந்த காரா நாங்கள் எங்கே இது பண்ணால் இப்போ அட்வான்ஸ் கொடுத்துருக்கான் போல, புக் பண்ணியிருக்கான் அப்படின்னோடனே ஒரு விஷயம் என்கிட்ட சொல்கிறது இல்லை. நான் ஏன் இந்த வீட்டில் இருக்கணும், நான் எதுக்கு பிறந்தேன், ஓ நீ ரிட்டையரே ஆயிட்டேயா, இனிமேல் ஏன் பிறந்தேன்னு ஏன் கேட்குறேன். இப்போது நமக்கு வந்து நம்முடைய எல்லைகளை வரையறை செய்வதுன்றது ரொம்ப ஒரு முக்கியம். வயதாக ஆக அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நாம் எல்லாரும் எல்லா விஷயத்தையும் நம்மக்கிட்ட சொல்லிட்டு நம்மள்ட்ட கேட்டுட்டு கன்சல்ட் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க அப்படின்ற மித்திலேருந்து முதல்ல வெளியில் வரணும். அவங்க வாழ்க்கை அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க கேட்டால் நான் ஏதாவது அதுக்கு அட்வைஸ் பண்ணுறதுனா இல்லை, நம்மளால இருக்க முடியாதுங்க, அட்வைஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. அதுதான் ரெண்டாவது. இந்த அன்சொலிசிட்டட் அட்வைஸ்ன்றது ஒரு வயதுக்கு பிறகு ரொம்ப அதிகமாயிருது. ஆரம்பத்தில் கேட்பாங்க, செய்ய மாட்டாங்க, அப்புறமா கேட்கவே மாட்டாங்க. அப்போ தான் நமக்கு பலார்னு யாரோ அரைஞ்ச மாதிரி இருக்கும். என்ன சார் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், அவன் போயிட்டே இருக்கான், இவனது சார் நான் பெற்று வளர்த்து இவனை நான் என்ன அப்படின்னு அவர் அப்படி சொல்லி உருகுவார். அங்கே இருக்கிறாள், யோ உன்னை வீட்டில் வச்சுருக்கானே நீ அதுக்கே சந்தோஷப்படு, என் பையன் அதுக்கே அவன் எனக்கு இடைஞ்சல் பண்ணிகிட்டு இருக்கான், அப்படியெல்லாம் செய்திகள் வரும். ஏன்னா இந்த தலைமுறை ஜென்சியா அது சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா அவங்க தான் எல்லாத்துலேயும் இருக்காங்க. அவன் எங்கே போனாலும் முன்னாடி நிற்கிறான், என்ன செய்ய போகிறான்னு அவனுக்கும் தெரியலை, என்ன செய்வான்னு நமக்கும் தெரியலை, பயமாக இருக்குது. இல்லை, இது வந்து முதியவர்கள் அவங்களுடைய அமைதிக்காக தான் இதை நம்ம பேசுகிறோம். அவங்க ஒதுக்கப்படுகிறார்கள்ன்றது வந்து வருத்தமான விஷயந்தான். ஆனால் அதுதான் யதார்த்தம்னு வந்த பிறகு அதையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு ஏன் என்கிட்ட கேட்கல, ஏன் என்கிட்ட சொல்லலை, நான் சொன்னால் யாருமே காதில் போட்டுக்க மாட்டேன்றாங்க, நானும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஒரு பைய கேட்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரியான ஒரு தன்னிறக்கத்துக்குள்ளே அவங்க போகாமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி இது இப்படித்தான் அப்படின்னு அதை முதல்ல ஏற்றுக்கொள்வது தான். அக்செப்டிங் ஃபஸ்ட்டு. அது மட்டும் இல்லை, பேரம் பேத்திகள் அவங்களுக்கு நம்ம இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமான்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது இதை விட மோசம். ஆமாம். அவன் முதல்ல நம்ம பக்கத்தில் வந்து இப்படி திரும்பி இப்படி பார்த்தானாலே ஆச்சரியமாக இருக்கும், பார்த்துட்டானா புண்ணியம். அடுத்தது அவன் என்ன படிக்க போகிறான், என்ன செய்கிறான், எங்கே போகிறான், இதெல்லாம் நமக்கு மைண்டுக்கு ஏறவே ஏறாது. அப்புறம் அது இன்னும் கொஞ்சம் வயதாகிட்டா இன்னொரு பிரச்சனை, அவங்க ஒரு தடவை கேட்டதே நிறைய தடவை கேட்பாங்க, நினைவில் வைத்து நினைவாற்றல்ன்றது கம்மியாக போது அப்போ தான் வந்து கேட்டிருப்பாங்க. அந்த பேரனை பற்றி ஏதோ ஒரு தடவை சொல்லியிருக்கோம், கொஞ்ச நேரம் கழித்து வந்து திரும்ப அதையே கேட்பாங்க. அப்போ அவன் என்ன படிக்கிறான், எங்கே போகிறான், இந்த விஷயங்களே கூட திரும்ப திரும்ப கேட்பாங்க. இல்லை, ஒரு பையன் வரான்னு வைங்களேன், அவனை தேடி அவன் வந்து இவன்கிட்ட பேசி போனான்னு, இவன் யார், உங்கள் அப்பா யார், இவன் எங்கேருந்து வரான், போன வாரமே சொல்லிட்டேன்ல, வாரம் உனக்கு சொல்லணுமா, ஏன் சொன்னான்னு, ஏய் சொன்னான்னு, அவன் அப்படியே அப்பா கொதிச்சு கொந்தளிப்பான், இதால் ஒழுங்காக இருக்கு சொல்லு. அவ்வளவு மோசமாக அந்த பிள்ளைகளும் நடந்துக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு தெரியலைங்க. அதாவது இந்த நாட்டில் இந்த ஊரில் தான் கூட்டு குடும்பமாக இருந்தோம். ஒரு வீட்டுக்குள்ளே 10-12 டிக்கெட்டு, தனி அறைகள் இல்லாமல் இருந்தாங்க. பெரிய நீளமான வராண்டாக்கள் மாதிரி இடங்களில், ஹாலில், அதாவது படுத்து அதில் யார் ரொம்ப பெரியவரோ அவர் தான் குடும்பத் தலைவர். எல்லாரும் வந்து அவர்கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு தான் எல்லாத்தையுமே செய்வாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வீட்டில் அவங்க அப்பா வந்து ரொம்ப படித்தவர், வேதங்கள்லாம் கற்றவர். ஒவ்வொரு முறை அவர் அந்த வீட்டை விட்டு கிளம்பும் போதும் அவருக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறத நான் பார்த்துருக்கேன். பல முறை அவர் சொல்லியிருக்காரு, நான் அந்த வீட்டில் போக வர பார்த்துருக்கேன். எனக்கு நானே கேட்பேன், ஏங்க நீங்கள் காலையில் ஒரு தடவை கிளம்பும்போது பண்ணுறீங்க, திரும்பி சாயந்தரம் பல தடவை பண்ணுவாங்க. எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. அதே மாதிரி என்னோட பணியாற்றிய ஒருத்தர் ரீஜனல் மேனேஜராக இருந்தார். அவர் வந்து லக்னோவிலேருந்து வந்திருந்தார். அவருடைய ஒய்ஃப் வந்து அவங்க மாமனார் மாமியார் முன்னாடி உட்காரவே மாட்டாங்க. ஐயோ, நான் அந்த வீட்டுக்கு போய் பார்த்துருக்கேன். நான் சொல்கிறது 80s, 85, 86 அந்த ஊர் வழக்கம். மாமனார் மாமியார் முன்னாடி அவங்க உட்காரவே மாட்டாங்களாம். இப்படியெல்லாம் ஒரு தலைமுறை இருந்தது. இன்றைக்கி இதை எதிர்பார்க்கவும் முடியாது.
இந்த கிரேஸ்ஃபுல்லி ரிட்டையர்டு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ இந்த கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கவனை பிசிசிஐ தானாக வெளியே தள்ளும். சில பேர் அதை தெரிஞ்சுக்கிட்டு தானாக ரிட்டையர் ஆவாங்க. எனக்கு இனிமேல் நான் டெஸ்ட் மேட்ச் விளையாட மாட்டேன், இனிமேல் நான் T20 விளையாட மாட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்த டீம் செலெக்ஷன்லேயே ஒரு பேர் இருக்காதுன்னு தெரியும். அவங்களாம் ரிட்டையர் ஆயிடுவாங்க. அது மாதிரி வீடுகளில் இருக்கிறவங்களும் சில விஷயங்களை அப்படி மெல்ல தள்ளி ரைட்டுடா பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல பழகிட்டோன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு இனிமையாக இருக்கும்னு எனக்கு தோணும். உண்மையிலேயே அதான் நாம தான் எல்லாத்தினுடைய மையப்புள்ளியாக இருக்கணுன்ற ஒரு எண்ணத்திலிருந்து கொஞ்சம் நம்மளை விடுவிச்சுக்கிட்டு அந்த உலகத்தில் எதுவோ அதில் மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு எல்லாரும் என்கிட்ட வந்து பேசணும் சொல்லணுன்ற மொத்தமாக எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டாலே வாழ்க்கை ரொம்ப இனிமையாக தான் இருக்கும். ஒரு வரியில் சொல்லிட்டீங்க. ஆனால் சொல்லும்போது ஈஸியாக தான் இருக்குது. சொல்லுதல் யாருக்கும் எளிய, நமக்குன்னு சொல்லிய நடக்கும் வண்ணம் செயல் இல்லையா? சின்னதாக ஒரு வலி வருது. ஆனால் வாழ்க்கை என்பது இந்த வலிகளும் நிறைந்தது தானே. Hudson Card.